திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பாக வணக்கம். இப்போ வந்து நிறைய விபத்துக்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த விபத்தை தடுக்கிறதுக்காக காவல்துறை சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள், பல்வேறு அவேர்னஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இருசக்கர வாகனத்தில் செல்பவர் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். 4 சக்கர வாகனத்தில் செல்லும்போது சீட் பெல்ட் அணிவது பாதுகாப்பை உறுதி செய்யும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் அந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா அந்த ரீல்ஸ் முகத்தினால இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் சாலைகளில் வந்து ஸ்டண்ட் பண்ணுறாங்க, வீலிங் பண்ணுறாங்க. இது மாதிரி செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது. இது வந்து டிராஃபிக் வயலேஷன். மதுபோதையில் வாகனம் ஓட்டுவது உங்களுக்கு மட்டுமின்றி எதிரில் வரும் வாகன ஓட்டிகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். மேலும் இது சட்டப்படி குற்றமாகும். வேகமாக போகாதீங்க, அதிவேகமாக வாகனத்தை இயக்காதீங்க. மிதமான ஸ்பீட்லேயே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அது பாதுகாப்பு தான். இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்கன்னா போகிற இடத்துல நம்ம டைமுக்கு ரீச் ஆகிடலாம். இதுக்காக வாகனத்தை வேகமாக தான் ஓட்டி ஃபாஸ்ட்டாக தான் போகிற அவசியம் கிடையாது. வாகனம் ஓட்டும்போது யாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ண வேணாம். செல்ஃபோன் பேசிட்டு வாகனம் ஓட்டும்போது கவனச்சிதறல் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல்துறையின் காவல் கண்காணிப்பாளர் பேசுகிறேன். சாலை விபத்தில் இறக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கிறார்கள். கடந்த வருடம் மற்றும் சுமார் 500 நபர்கள் நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல்துறையின் எல்லைக்குள் உயிரிழந்திருக்கிறார்கள் சாலை விபத்துகளில். சாலை விபத்துகள் குறைந்தாலும் சாலை விபத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த நாட்டிற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பெரிய இழப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே சாலை விபத்துகள் மரணம் ஏற்படாமல் இருப்பதற்கு சாலை விதிகளை மதிப்பதும், சாலையில் செல்லும்போது அதற்கேற்ற தற்காப்பு நடவடிக்கைகள், எடுத்துக்காட்டாக தலைக்கவசம் அணிவது, 4 சக்கர வாகனமாக இருந்தால் சீட் பெல்ட் அணிவது போன்ற சாலை விதிகளை மதிப்பதுடன் அதிவேகமாக செல்லாமல் இருப்பது, குடிபோதையில் வாகனம் ஓட்டாமல் இருப்பது போன்ற முக்கிய சாலை விதிகளை மதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை மரணமில்லா மற்றும் சாலை விபத்து இல்லா மாவட்டமாக கண்டிப்பாக மாற்ற முடியும். அதற்கான ஒத்துழைப்பை உங்களிடம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாலை விதிகளை மதிப்போம், விபத்துகளை தவிர்ப்போம்.